நம்மளோட தோட்டத்தில் டிராக்டர் வச்சு உழுது விடும்போது நம்ம புதுசாக போட்டிருந்த பைப் கனெக்ஷன் எல்லாமே ஒரு சில இடத்துல தெரியாமல் வண்டி பட்டு உடஞ்சிருந்துச்சு. அதெல்லாமே மாட்டி விட்டுலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி தோட்டத்துக்கு வந்திருந்தோம். இதில் என்னென்னா நம்ம இந்த இடத்துல செடியும் இல்லைன்றதுனால தண்ணி எல்லாமே வேஸ்ட்டாக போகும். ஏன்னா க்ளோஸ் பண்ணி வைக்க முடியாது. அதனாலவே புதுசாக பைப் எல்லாமே மாட்டி விட்டுட்டு இருந்தோம். ஒரு சில இடத்துல உள்ளூடியாக உடஞ்சிருந்ததுனால அதெல்லாமே எங்களால் எடுக்க முடியல. அப்புறம் கட்டிங் பிளேட் எல்லாமே வச்சு கலட்டி எடுத்துகிட்டு புதுசாக ஒரு பைப் எடுத்து நல்ல நூல் எல்லாமே சுற்றி டைட்டாக மாட்டிகிட்டு இருந்தோம். சரியான வெயில். ஆனால் அந்த டயனா வந்து எங்கள் பின்னாடியே சுற்றிட்டு எங்ககிட்டயே விளாண்டுட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா பைப்பு கீழே தள்ளி மண்ணுக்குள்ளே உடஞ்சிருந்ததுனால அதெல்லாம் எங்களுக்கு எங்கே இருக்குன்னே தெரில. தண்ணி போட்டு விடும்போது தான் ஈரமாகி அந்த இடம்லாம் தண்ணி வேஸ்ட்டாக போகிறத வச்சு தான் கண்டுபிடிச்சி அதையுமே மாட்டி விட்டுருக்க இருந்தோம். அப்புறம் நம்ம தோட்டத்துக்கு உழுது விட்டதுனால தென்னை மரத்துக்கு எல்லாமே பாத்தி போடுறதுக்காக 3 பேர் வந்திருந்தாங்க. அவங்களுமே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுமே நிறைய நம்மளுக்கு டிப்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. நல்ல மண் இது, நல்ல எண்ணெய் போட்டாலுமே நல்லா வரும்ப்பா, அதனால் கேப்பும் அதிகமாக இருக்குது, நீங்கள் ஊடு பயிராக தென்னை மரத்துக்கு இடையில எதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய டிப்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. இது பண்ணலாம் அது பண்ணலான்ட்டு. அப்புறம் மாமரத்துக்கு அடியில் நான் ஏற்கனவே வச்சுருந்த பெப்பர் பிளான்ட்டுமே இங்கே தென்னை மரத்துக்கிட்ட வீட்டுக்கிட்ட வச்சிங்கன்னா அடிக்கடி தண்ணி ஊற்றலான்னு சொல்லி அவங்களே எடுத்து தோண்டி தந்தாங்க. அப்புறம் அந்த செடியுமே வச்சு விட்டுட்டு லாஸ்ட்டு அந்த கீழே அடியில் உடஞ்சிருந்த பைப்புமே எல்லாமே கட் பண்ணி பைப் எல்லாமே புதுசாக போட்டு மாட்டி விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாளைக்குமே தோட்டத்துக்கு வேலை பார்க்குறதுக்கு ஆள் வருவாங்க. நாங்கள் வந்து உரம் போடணும். இந்த வாட்டி வந்து மாட்டுச்சாணம் கிடைக்கலன்றதுனால நாங்கள் வந்து செயற்கை உரம் தான் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.